எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரீத்தி. நான் புக் ரிவ்யூஸ்லாம் பண்றேன். இன்னைக்கு வந்து நம்ம எல்லா வியூவர்ஸ் எல்லாரும் 200 வியூஸ்க்கு மேல கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. முதல்ல என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வியூவர்ஸ்க்கு அத்தனை பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு வந்து என்ன புக் ரிவ்யூ பண்ண போறேன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, இந்த ஸ்டோரி ஆஃப் ராமகிருஷ்ணா இந்த புக்கை தான் நான் ரிவ்யூ பண்ண போறேன். இதை எழுதின ஆத்தர் வந்து ஸ்மரானந்தாஜி. இவர் வந்து வேலூர் சாரதா மட் பீட்டுக்கு தலைமை தாங்கி இருக்கார் செக்ரட்டரியா. இந்த புஸ்தகத்துக்கு நேஷனல் லெவல்ல செகண்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு ஃபார் பிரிண்டிங் அண்ட் டிசைனிங் சில்ட்ரன்ஸ் புக்ஸ். இதோட ஆர்டிஸ்ட் வந்து விஸ்வரஞ்சன் சக்கரவர்த்தி. இது ரொம்ப அழகா வரைஞ்சு ராமகிருஷ்ணனோட வரலாறு இதுல எழுதியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ்ல எழுதியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ் எழுதியிருக்காங்க. முதல்ல வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரோட வரலாற பார்க்கலாம் நம்ம. இவர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து அவரோட அம்மா அப்பா வந்து அம்மா பேரு வந்து சந்திரமணி, அப்பா பேரு சுதிராம். இவா ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பயஸ் ஃபேமிலியில ரொம்ப பிராமண குடும்பம் பெங்கால்ல. அவங்க வந்து தேராப்பூர்னு ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்க ஜமீன்தார் ஒருத்தர் வந்து ஃபால்ஸ் விட்னஸ் கொடுக்கணும்னு சொன்ன உடனே ராமகிருஷ்ணனோட அப்பா அதை மறுத்த உடனே அவர் வந்து கமர்புக்கூருக்கு போற மாதிரி ஆயிடுறது. இவங்க வந்து கமர்புக்கூர்ல போய் வாழறாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சரோட அப்பாவும் அம்மாவும் கமர்புக்கூர்ல வாழறாங்க. அப்ப என்ன ஆகுது, அங்க வந்து அவ அப்பா வந்து வாரணாசி போறார். வாரணாசி போய் நிறைய பிலிகிரிமேஜஸ் கஷேத்ராடனம் போய் நிறைய கோவில்களை சேவிக்கிறார். கோவில சேவிக்கும் போது அவருக்கு ஏற்கனவே வந்து 3 பசங்க இருக்கு. ராம்குமார், ராமேஸ்வர், அப்புறம் காத்தியாயினின்னு 3 பசங்க இருக்கு. அப்புறம் வந்து அவருக்கு வந்து ஒரு கனவுல வந்து நானே வந்து நீ வாரணாசிக்கு வந்திருக்க, நானே உனக்கு மகனா பிறக்கிறேன் அப்படின்னு கடவுளே வந்து சுதிராமோட கனவுல வந்து சொல்றார். சுதிராமுக்கு ஒரே சந்தோஷங்க. அவருக்கு வந்து கனவுல இப்படி ஒரு கனவு வந்தது சந்தோஷம். ஆனா அவர் கடவுள்கிட்ட சொல்றாரு, கடவுளே எனக்கு உன்னோட அன்பே போதும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போன உடனே அவர் ஒய்ஃபுக்கும் இதே மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு. அவங்களும் இதை ஷேர் பண்ணிக்கிறாங்க சுத்திராம் கிட்ட. அப்புறம் வந்து என்ன ஆகுது, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை வந்து பாக்குறதுக்கு வந்து பொன்மேனியா, ரொம்ப அழகா சப்பியா 6 monthsலயே வந்து அவ்வளோ அழகா ஒரு குழந்தை பிறக்கிறது. பார்த்த உடனே அவ வந்து அந்த வாரணாசியில கடவுள் வந்து அந்த கனவுல வந்தது அவருக்கு தோன்றி அந்த குழந்தைக்கு கதாதர்னு பேர் வைக்கிறார். கதாதர்னா கதை வச்சுட்டு இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். நம்ம மகாவிஷ்ணுவோட பேர் தான் கதாதர். ஓகேவா? மகாவிஷ்ணு பேரை தான் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வைக்கிறாங்க முதல்ல. அவரை செல்லமா கதாயின்னு கூப்பிடுறாங்க அவங்க வீட்டுல. சோ இந்த கதாயோட பால பருவம், தட் இஸ் சைல்ட்ஹுட் டேஸ், அப்புறம் டீனேஜ் டேஸ், அதுக்கப்புறம் அதை பத்தி தான் ஃபுல்லா இந்த வாழ்க்கை வரலாறு தான் இந்த புஸ்தகத்துல வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப அழகான புஸ்தகம். அழகழகா படம் எல்லாம் போட்டு எல்லா வீட்லயுமே இந்த புஸ்தகத்தை கண்டிப்பா படிக்கணுங்க. ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ்ல தான் எழுதியிருக்காங்க இந்த புஸ்தகத்தை. அப்போ அந்த கதாயோட வாழ்க்கை வரலாறு எப்படி ஆரம்பிக்கிறதுனா, கதாய் வந்து சின்ன வயசுலயே ரொம்ப அவருக்கு பிடிச்சது எல்லாமே வந்து கடவுளை பத்தி பாடுறது, அதுக்கப்புறம் ஆக்டிங், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு வந்து ஸ்கூல் வந்து ரொம்ப நாட்டம் இல்லை. கடவுள் சிந்தனையிலேயே எப்பயுமே மூழ்கி இருப்பார். சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஸ்பிரிச்சுவாலிட்டி, கடவுள் ஆன்மீக சிந்தனை எல்லாமே அவருக்கு சின்ன வயசுல இருந்தே அது இருந்திருக்கு. அவர் வந்து அந்த அவருக்கு அந்த சிந்தனை இருக்கு. அதனால அவருக்கு ஆக்டிங்,
அதுக்கப்புறம் வந்து சிங்கிங், அதாவது பஜன் பாடுறது அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவர் வந்து ஒரு வயலுக்கு போறார். அந்த வயல்ல போன உடனே அவர் அந்த வயலை பார்த்துட்டு அந்த பாண்ட்ஸ் பறவைகள் எல்லாம் பார்த்த உடனே அவருக்கு அப்படியே பூரிச்சு போய் மெஸ்மரைஸ் ஆகி அப்படியே வந்து அவர் வந்து அன்கான்சியஸா கீழே விழுந்துடுறார். எல்லாரும் வந்து கதாய் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அவர் வந்து அப்புறம் வந்து இல்லம்மா ஒண்ணுமே இல்லம்மா எனக்கு, அப்படியே நான் அதுல மெஸ்மரைஸ் ஆயிட்டேம்மா அப்படின்றார் அவர். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து லேடிஸ் எல்லாரும் வந்து பூஜை பண்றதுக்காக காளி கோயிலுக்கு போறாங்க. காளி கோயில் போகும்போது இந்த கதாதர் ரொம்ப அழகா பாடுவார். அதனால கதாயும் அழைச்சிட்டு போலான்னு அங்க காளி கோயிலுக்கு அழைச்சிட்டு போறா. கதாய் வந்து ரொம்ப அழகா பாடுறார். அந்த எண்ட் ஆஃப் த டே அந்த அது கடவுளோட பாட்டை பாடின அப்புறமா அதுல வந்து மூழ்கி போய் அவர் வந்து அன்கான்சியஸ் ஆயிடுறார். அப்புறம் அங்க இருக்கிற ஒரு பெண்மணி வந்து விசாலாட்சியோட பேரை வந்து 3 தடவை சொல்றா. விசாலாட்சி விசாலாட்சி விசாலாட்சின்னு சொன்ன உடனே நம்ம கதாய் வந்து எழுந்துக்கிறார். இந்த மாதிரி எல்லாம் சின்ன வயசுலயே அவருக்கு வந்து ஆன்மீகத்துல வந்து ஒரு ஈடுபாடு உருவாருது. அதுக்கப்புறம் அவர் வந்து உருவான போது அவருக்கு வந்து பிராமண குடும்பத்துல இருக்கிறதுனால அவருக்கு பூனல் போடுறாங்க. பூனல் போடும் போது அவர் வந்து அவரோட முதல் பிக்ஷைய வந்து தனின்னு ஒரு அம்மாக்கு கொடுக்கிறார். கிட்டே இருந்து வாங்கிக்கிறார் அந்த பிக்ஷைய. அந்த தனின்ற ஒரு அம்மா வந்து ஷி வாஸ் த மிட்வைஃப் ஆஃப் அவ அம்மாவோட மிட்வைஃபா இருந்தா. அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிக்ஷை கொடுக்கிறார் நம்ம கதாதர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதுக்கப்புறமா என்ன ஆறுதுன்னா அவ அண்ணா வந்து ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்கூல் ஆரம்பிக்கலான்னு அவருக்கு ஒரு எண்ணம் வருது. அதனால அவர் வந்து தட்சிணேஸ்வரத்துக்கு போறார். அப்ப வந்து கதாயையும் அழைச்சிட்டு போறார். கதாயும் அழைச்சிட்டு போலான்னு பாக்குறார். அப்போதான் அவருக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு பேர் வருது. அந்த கதாயும் அழைச்சின்னு போறாரு. அங்க வந்து இது ஒரு ராணி, அந்த ஊர் ராணி வந்து ஒரு பெரிய காளி கோவில் அமைக்கிறாங்க. ஆனா அந்த காளி கோவில வந்து பூஜை பண்றதுக்கு யாரு தேர்ந்தெடுக்கணும்னு நம்மளுக்கு தெரியல. அவர் ராம்குமார்னு ஒருத்தவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, நீங்க வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அந்த ராணி ரஷ்மணி. ராஷ்மணி வந்து பூஜை பண்ணணும்னு கேட்டுக்கிறாங்க. கதாயும் ஒத்துக்கிறார், நான் பூஜை பண்றேன்னு ஒத்துன்றார். அவரோட ஆனா வந்து அவருக்கு அந்த ஜுவல்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, காளி தேவியோட ஜுவல்ஸ் வந்து. அப்ப வந்து அவரோட அக்கா பையனான ஹிருதய்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து நான் பாத்துக்கிறேன், அந்த ஜுவல்ஸ் எல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்க பூஜை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்றார். அவரும் வந்து அந்த ராணி ரஷ்மினியோட மருமகனான மதுராநாத் பிஸ்வாஸ் கிட்ட ஒத்துன்றார். மதுராநாத்தும் வந்து பிற்காலத்துல வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரோட டிவோட்டியா மாறுறார். அவர் வந்து சன் இன் லா ஆஃப் இந்த ராணி. இப்போ அவர் வந்து தட்சிணேஸ்வரத்துல காளி கோயில பாத்துக்கிற பொறுப்பு வந்துடுறது நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு. ஆனா அவர் வந்து காளிய வந்து 24 மணி நேரமும் அப்படியே அனுபவிச்சு அப்படியே அந்த சமாதி நிலைக்கு போயிடுவாராம். அவரை வந்து அந்த நிலைமையில இருந்து எழுப்புறதே ரொம்ப கஷ்டமா போறது எல்லாருக்கும். அவர் என்ன பண்ணுவாராம், அப்படியே கண்ணை மூடிட்டு தியானம் பண்ண ஆரம்பிப்பாராம். தியானம் பண்ணினா அப்படியே அன்கான்சியஸா அந்த உலகியல் வாழ்க்கைனால என்னன்னே தெரியாம அப்படி தியானம் பண்ணுவாராம். அதப்பா எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்ப்பாங்க, அவ்வளோ தியானத்துல இருப்பார் அவர். இத வந்து அவர் அந்த மதுராநாத் பிஸ்வாஸ்க்கு நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சரை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் வந்து சிவன் வந்து வேஷத்துக்கு வந்து யாரும் இல்லைன்ற போது அவ்வளோ அழகா பாடுவாராம் நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவ்வளோ அழகா பாடி சிவனோட வேஷமும் போட்டு எல்லாருக்கும் வந்து ரொம்ப அவரை வந்து ஈர்ப்பாராம். அவர் எல்லாரையுமே ஈர்க்கிற விஷயமா அவர் வந்து மகாபாரதம், ராமாயணம் போன்ற நாடகங்களையும் அவர் வந்து வேஷம் போட்டு எல்லாரையும் அப்படியே ஈர்ப்பாராம். அப்படியே பாக்குறதுக்கு அப்படியே சிவபெருமானே கண் முன்னாடி வந்து தோன்றின மாதிரி அவ்வளோ அழகா இருக்குமா அந்த வேஷம் எல்லாமே அவருக்கு. அப்புறம் வந்து இந்த காளி கோவில்ல பூஜை பண்ணிட்டு இருக்கிற பொறுப்பை எடுத்துட்ட அப்புறமா அவர் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ரொம்ப மூழ்கி போயிடுறார்.
போன உடனே ஒரு நாள் வந்து அவனோட நெவ்யூ வந்து இவர் எங்க போறாருன்னு பாப்பான். அவர் வந்து ஒரு மரத்துக்கு அடியில உட்காந்துட்டு காளிய வந்து அவ்வளோ பூஜை பண்ணி அழுவாராம். காளி தேவியே நீ எனக்கு காட்சி கொடு அப்படின்னு அழுவாராம். தினமுமே அப்படி அழுவாராம். அழுது புரண்டு நம்ம எல்லாருமே மெட்டீரியல் வெல்த்துக்காக கோயிலுக்கு போவோம். பணம் வேணும், காசு வேணும்னு கேக்குன்னு போவோம். ஆனா இவரோ எனக்கு காளி தேவியோட விஷன் தான் வேணும்ன்றதுக்கு அவர் வந்து அரண்டு புரண்டு அப்படியே அதுக்காகவே அவர் வந்து இது பண்ணி அப்புறம் காளி தேவி கடைசியா அவருக்கு காட்சி அளிக்கிறார். காளி தேவியும் காட்சி அளிக்கிறா, அவரும் பாக்குறார். ஆனா அந்த விஷன் ஒரு தடவை பார்த்தது மட்டும் அவருக்கு போரல. தினம் தினம் அவரை பார்க்கணும், காளி தேவியை பார்க்கணும்னு அவர் ஏங்குறார். அந்த ஏக்கம் வந்து அவர் வந்து அவரோட ஆன்மீக பயணத்தை வந்து இன்னும் மும்முரப்படுத்துறது. அப்ப வந்து இவரை பார்த்து அதுக்கப்புறம் ஒரு நாள் ராணி லட்சுமி தேவி வந்து காளி கோயிலுக்கு வரும்போது வந்து இது பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது ராணி லட்சுமி தேவியோட தாட்ஸ் வந்து இந்த உலகியல் வாழ்க்கை கிட்ட போறது. அப்ப வந்து இவர் அரைஞ்சிடுறாரு அந்த ராணிய. அரைஞ்சிட்டு இங்க கோவிலுக்கு வந்தோமா உனக்கு காளி தேவிய பத்தி நீ யோசிக்காம எதையோ பத்தி யோசிக்கிறியேன்னு வந்து ராணி லட்சுமி வந்து கேக்குறாராம். அப்ப வந்து எல்லாரும் சொல்றாங்களாம் ராணி ரேஷ்மி அரைஞ்ச உடனே எல்லாரும் வந்து இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்றாங்க. அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து திரும்பியும் வந்து கமர்புக்கூருக்கு வரார். கமர்புக்கூருக்கு வந்த உடனே அவரோட தம்பியான அண்ணனான ராமேஸ்வர் வந்து இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்றார். இவரை வந்து எனக்காக வந்து ரிசர்வ் பண்ண ஒரு பொண்ணு இருக்கா அங்க, அவளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சாரதாமணிய கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த வாடகைக்காக அந்த நகையெல்லாம் எடுத்துன்னு வந்து சாரதாமணிக்கு போட்டு கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே அவர் வந்து தூங்கிட்டு இருக்கும் போது சாரதா தேவி தூங்கிட்டு இருக்கும் போது எல்லா நகையும் கட்டி திரும்பி கொடுத்துடுறார். கொடுத்த உடனே அவளோட மாமாக்கு வந்து இது சாரதாமணி அழறா நகையை காணும்னு. அதுக்கப்புறம் அவ மாமா வந்து இவளை அழிச்சுன்னு போயிடுறா. அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து திரும்பியும் தட்சிணேஸ்வர கோயிலுக்கு போறார். போயிட்டு அங்க வந்து திரும்பியும் அந்த பூஜையெல்லாம் பண்றார். அப்ப வந்து என்ன ஆகுது, அங்க வந்து பைரவி பிராமணி அப்படின்னு ஒரு தாந்திரிக் சாதனா பண்ற ஒரு லேடிய பாக்குற. அவகிட்ட அந்த தாந்திரிக் சாதனாஸ் எல்லாம் கத்துண்டு இவர் பாக்குறீங்களே இப்போ ராமகிருஷ்ணரை பாக்குறீங்களோ இவர் சாட்சாத் கடவுளே அப்படின்ற. யாராவது இதை இது பண்ண முடியுமா, இல்லைன்னு சொல்ல முடியுமான்னு அந்த பைரவி கேக்குறா. எல்லாருமே வந்து ஒத்துக்கிறாங்க. ராமகிருஷ்ணன் வந்து கடவுளோட அவதாரம்னே ஒத்துக்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுது, ஒருத்தர் வந்து ஒரு விக்கிரகம் ராம்லல்லாவோட விக்கிரகத்தை எடுத்துன்னு வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட கொடுக்குறார். அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் அதுக்கு சாப்பாடு ஊட்டி அதை குளிப்பாட்டி அதை வந்து எப்படி ஒரு குழந்தைய பாத்துக்கணுமோ அந்த ராம்லல்லாவை அப்படியே பார்த்துண்டு அந்த ராம்லல்லாக்கு பஜன்ஸ் பாடி அந்த ராமாயணத்தை அப்படியே அனுபவிச்சு அவர் வந்து வேண்டிக்கிறாரு ராமர்கிட்ட. இத பார்த்த அந்த கொடுத்தவர் வந்து ராம்லல்லா உங்கள்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு அந்த விக்கிரகத்தை விட்டுட்டு போயிடுறார். அதுக்கப்புறம் ஒரு தோத்தாபுரின்னு ஒருத்தர் வந்து பார்க்க வரார். அவர் வந்து நான் உனக்கு வேதாந்தத்தை சொல்லி தர்றதுக்காக வந்திருக்கேன், சாஸ்திரம் வேதாந்தம் எல்லாம் சொல்லித்தர வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணர்கிட்ட வரார். காளி தேவிட்ட இவர் வேண்டிக்கிறார். வேண்டின உடனே ஆமா நான் தான் அனுப்பினேன் அவரை, நீ அவர்கிட்ட இருந்து வேதாந்தத்தை கத்துக்கோ அப்படின்னு அவருக்கு டிவைன் மிஷன் வந்து அவர் வேதாந்தத்தையும் கத்துக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் வர்றார். அவர் வந்து இந்த அல்லான்னு வார்த்தையை சொல்லுங்கோ அப்படின்றார். இவரும் அல்லான்னு சொல்றாரு. அவர் வந்து அடுத்த நாளே அவருக்கு கண் முன்ன அல்லாவே தோன்றார். ஆனா அவரோட ஸ்பிரிச்சுவல் சீக்கிங் வந்து அவ்வளவு தீவிரமா இருந்ததுனால அவர் யார நினைக்கிறாரோ அவங்களே கண் முன்னாடி டிவைன் விஷன்ல வந்து நிக்கிறாங்க. ஒரு இஸ்லாமிய கடவுளை பத்தி நினைச்சாலும் இஸ்லாமிய கடவுள் முன்னாடி நிக்கிறார், காளி தேவி நினைச்சாலும் காளி தேவி முன்னாடி நினைக்கிறார், ஜீசஸ் கிரைஸ்ட பத்தி நினைச்சாலும் ஜீசஸ் கிரைஸ்டும் கண்ணு முன்னாடி நிக்கிறார். அந்த அளவுக்கு அவரோட ஸ்பிரிச்சுவல் சாதனை வந்து அவ்வளோ தீவிரமா இருக்கு. அவ்வளோ கருணையும் அந்த 24 மணி நேரம் கடவுள் நாமத்தை சொல்லிட்டு கடவுளையே நினைச்சு பார்க்க முடியும்னா அது அவரால் ஒண்டிதான் முடியும். அப்புறம் வந்து தட்சிணேஸ்வரத்துக்கு நம்ம சாரதாமா வராங்க. வந்துட்டு பாக்குறாங்க. அப்போ வந்து அதாவது பற்றற்ற
அது பற்றற்ற நில, வாட் இஸ் இருக்கும் ரினன்சியேஷன், செல்ஃப்லெஸ் லவ், அப்புறம் வந்து எப்படி அப்படின்னு பியூர் லவ்னா என்ன, அது எல்லாமே சொல்லி கொடுக்குறார். அவ்வளோ ஒரு கம்பேஷன் கம்பேஷன் இருக்கு அவருக்கு. அப்போ வந்து மதுராநாத் பிஸ்வாஸ் ஒரு நாள் சொல்றாரு, நம்ம வந்து வாரணாசி போயிட்டு வரலான்னு கூப்பிடுறாரு அவரை. அந்த ராணி ரஷ்மினியோட சன்னின்லா மருமகன் தான் மதுராநாத் பிஸ்வாஸ். நம்ம வந்து வாரணாசிக்கு போயிட்டு வரலான்னு கூப்பிடுறாரு. இவரு வாரணாசி போற வழியில பாக்குற எல்லாம் அந்த ரயில் பக்கத்துல நிறைய ஏழைகள் படுத்துட்டு இருக்கா. மதுராநாத், கடவுள் புண்ணியத்துல உனக்கு பைசா இருக்கு, நீ தயவு செஞ்சு இந்த ஏழைகளுக்கு அதை குடு, சாப்பாடு போட்டு அவள் துணிமணி குடுன்றார். எல்லாருக்கும் ஒரு ஒரு துணிமணி கொடுக்குறார். அவள் ஏழைக்கெல்லாம் சாப்பாடு போடுறார். அப்புறமா வந்து போட்டுட்டு அப்புறமா ஒரு ரிச் மர்ச்சன்ட் வரார், நான் லக்ஷ்மி நாராயணன், இந்த பைசாவை வாங்கிக்கோன்றார். அவருக்கு பைசாவோ பணமோ ஃபேமோ இல்லைன்னா அந்த உலகில் வாழ்க்கையோ அவருக்கு வந்து அவருக்கு அதுல இஷ்டமே இல்லை. அவர் வாங்கிக்காம அந்த பைசா எதுவுமே வாங்கிக்கல அவர்கிட்ட இருந்து. இது வந்து அவளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் பத்தியும் அவர் வந்து கடவுளை பார்த்த தன்மையை பத்தியும் நமக்கு காமிக்கிறது அந்த வரலாறுல. அதுக்கப்புறமா அவரு நம்ம நரேன் தான் பாக்குறார். நரேனை பார்த்த உடனேதான் அவர் வந்து என்ன சொல்றார், நரேன் வந்து கேக்குறார், நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களான்னு. ஆமா நான் பார்த்திருக்கேன், நான் எப்படி ஒன்ன பாக்குறேனோ அந்த மாதிரிதான் நான் கடவுளையும் பார்த்திருக்கேன் அப்படின்றார். நரேனுக்கு வந்து அப்படியே பூரிச்சு போயிடுறது. அவர் சொன்ன பதில் எல்லாமே அவருக்கு வந்து ரொம்ப அக்செப்டபிளா இருக்கு. அவர் வந்து இப்ப டிவோட்டியா மாறிடுறார். அப்புறம் காஸ்பல் ஆஃப் ராமகிருஷ்ணான்னு ஒருத்தர் எழுதுறார். அவர் வந்து மகேந்திரநாத் குப்தா. அதுல வந்து அவர் அடிக்கடி போறார். அவர் வந்து ராமகிருஷ்ணனை மீட் பண்ணும்போது அவர் சொல்றார், நம்மளோட இப்ப வந்து ஒரு நிறைய பெண்கள் இருக்காங்க, அவங்க வந்து தலையில வந்து குடத்தை ஒண்ணுத்துக்கு மேல ஒண்ணு வச்சு நடக்கிறாங்க. அவங்க நிறைய அரட்டை அடிப்பாங்க, நிறைய விஷயத்த பகிர்ந்துப்பாங்க, வீட்டு ஃபேமிலி லைஃப் பத்தி பகிர்ந்துப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களை பத்தி பகிர்ந்துப்பாங்க. ஆனா அவங்களோட இது கான்சென்ட்ரேஷன் எல்லாமே அந்த தலையில இருக்கிற தண்ணி குடம் மேலதான் இருக்கும். அதே மாதிரி நம்ம கான்சென்ட்ரேஷனும் எப்பயுமே கடவுள் மேல இருக்கணும். நம்ம வந்ததே வந்து நம்ம கடவுளை பத்தி சிந்தனை பண்றதுக்கு தான் வந்திருக்கோன்ற மாதிரி அவரு வந்து எடுத்து சொல்லுவார். எல்லா டிவோட்டிஸ்க்கும் எல்லா டிவோட்டிஸையும் கூப்பிடுவார். நம்ம எவ்வளவோ விஷயத்துக்காக வந்து அழறோம், பணம் வேணும்னு அழறோம், புகழ் வேணும்னு அழறோம், அப்புறம் வந்து மனுஷங்க வேணும்னு அழறோம். ஆனா கடவுள் வேணும்னு நம்ம அழுதுருக்கோமா என்னைக்காவது ஒரு நாள் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த கேள்வி வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கா இருக்கு. எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. நாம இங்க வந்ததே கடவுளை வேண்டிக்கிறதுக்காக, நம்மளோட ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட்காக தான் வந்திருக்கோன்றத அவர் புரிய வைக்கிறார் நமக்கு. அதுக்கப்புறமா வந்து அவருக்கு வந்து டிவைன் விஷன் வருது. வெஸ்டர்னர்ஸை வந்து ஃபியூச்சர்ல பார்ப்போன்ற டிவைன் விஷனும் அவருக்கு வருது. ஃபியூச்சர்ல நிறைய வெஸ்டர்னர்ஸும் டிவோட்டிஸ் ஆகும்ன்ற டிவைன் விஷனும் வருது. அதுக்கப்புறமா கடைசியில வந்து அவர் தான் ஒரு பிரதர்ஹுட்டை வந்து ஏற்படுத்துறார். எல்லாரும் வந்து ராமகிருஷ்ணருக்கு கடைசி காலத்துல த்ரோட்ல கேன்சர் வரும்போது எல்லாரும் வந்து பணிவிட செய்யறார். அவருக்கு வந்து மறைய போறன்னு தெரிஞ்சு போயிடுறது. கடைசியில வந்து 15th August 1886 அவர் கடைசியா மறையறார். அவர் வந்து ஜெய் பகவான் ராமகிருஷ்ணா அப்படின்னு நம்ம சொல்லி இந்த இதை முடிச்சுக்கலாம், ரிவ்யூவை முடிச்சுக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்த இதுல எபிசோட்ல விவேகானந்தரோட கதையும் சொல்றேன். நன்றி, வணக்கம்.